மானாமதுரையில் குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை காலாவதியான பிறகும் விற்பனைக்கு வைத்திருந்த கடையில் போலீசார் சோதனை நடத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடைக்காரரின் வாக்குவாதம் விவகாரமானது எப்படி? என்ன பண்ண முடியும்? நானா தயார் பண்ணுறேன். டேட் எதுலையுமே இல்லையானே, ஒன்றுலையுமே டேட் இல்லையானே, முடிஞ்சு ஒன்றது எல்லாமே எக்ஸ்பீரி ஆனதே வச்சுருக்கிய. இது ஃபுல்லாமே எக்ஸ்பீரி ஆனது. சரி ரைட்டு, வேணும் என்ன பண்ணுங்க? வேறு என்ன இருக்குது? அதில் எடுங்க, வேறு டேட் உள்ளதா எடுங்க. வாங்க அண்ணே, டேட்டு இருக்கதா பார்த்துக்கிடுங்கண்ணே. அதான் நீங்கள் எது வேணும்னு சொல்லுங்கள். தண்ணி கேன் வாங்கிக்கிங்க, வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்து தர முடியும். இந்த மிச்சரை வாங்கிக்கிங்க. இந்த மிச்சரை வாங்கிக்கிங்க. போடுங்க, இந்தாங்க. இது என்னைக்கு டேட்டு? டிசம்பர் இருக்குது. டிசம்பர் அண்ணே, நான் சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் தப்பான வச்சுக்கிறாங்க. கொடுக்குற நீங்கள் இப்போ நீங்களே ஒரு கம்பெனி தயார் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட கொடுக்கும்போது நான் வச்சு விற்க முடியும். டேட்டை பார்த்து நான் அவன்கிட்ட கேட்க முடியாது. கேட்ட நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்பான். ஓ சூப்பர்ண்ணே. அது சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? ஆமாம், நீங்கள் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? கேட்குற ரைட்டு நியாயம். நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை இப்போ அந்த டேட்டு முடிஞ்சதெல்லாம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அவன் கேட்டால் இப்போ தான் லேபிள் நான் உள்ளதே வச்சுருக்கேன் அப்படின்னா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய நிலையில் அது காலாவதியாகி இருந்தது. இது குறித்து கடை உரிமையாளரிடம் அவர் விவரம் கேட்க, பிடித்தால் வாங்கி செல்லவும், இல்லை என்றால் நீங்கள் என்னிடம் கேட்பது போல நான் தயாரிப்பவரிடம் கேட்க முடியுமா என்று வாக்குவாதம் செய்துள்ளார். இந்த பாக்கெட் விற்றா, அம்புட்டு விற்றா 4 ரூபா கிடைக்கும். எடுத்து கேமரா போட்டு ஒன்றும் ஆகாது, என்ன ஆகாது, ஒரு இது ஆகாது. கேட்டால் அதுக்கு தான் சொல்ல முடியும், என்னால் என்ன முடியும்? அவன் போட்டுருக்கேன், அவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. நீ இப்படி எடுத்து பிடிச்சனா எல்லாம் ஒன்றும் ஆகாது. அது அந்த பாவம், அது அவனுக்கு தான் கேட்கும். இது சீரட் விற்றா 1 ரூபா கிடைக்கும். இந்த பாக்கெட் அம்புட்டு விற்றா 4 ரூபா கூட கிடைக்காது, 2 ரூபா கிடைக்கும். 2 ரூபா கிடைக்கும். அதுக்கு இல்லைண்ணே, இப்படி எக்ஸ்பைரி டேட்டு நான் என்ன செய்ய முடியும்? அது இருந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்க முடியாது, இல்லாட்டா வேறு எதாவது வாங்கிட்டு போகணும். இதை போட்டா இல்லை இருக்குது. இல்லை நீங்கள் பிடிச்சி நீனும் ஒரு கடை வச்சு தொழில் பண்ணு. நான் அப்போ நான் போட்டோ எடுக்கும்போது உனக்கு என்ன ஆத்திரம்னு எனக்கு தெரியும். நான் 30 லட்ச ரூபா போட்டுட்டு உட்காந்துருக்கேன், பவுர் எரியுது எனக்கு. நீ அசால்ட்டாக கேமரா எடுக்கிற. இது முந்தா நாள் தான் வாங்கணும்னு நான் சொல்கிறேன். அவனை கூப்பிடவா? முந்தா நாள் தான் வாங்கணும்ன்றேன். இதை கூப்பிடவா? இதை கூப்பிடவா? அவனை கூப்பிட்டா அப்போ கேளு. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் விசாரணை செய்து கடையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர். அதில் பெரும்பாலான பொருட்கள் காலாவதியாகி இருப்பது தெரிய வந்தது. காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்த காவலர்கள் அதை அப்புறப்படுத்தியதுடன் கடை உரிமையாளரிடம் மறுபடியும் இதுபோன்று நடந்தால் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை செய்தனர். மேலும் போலீசாரே உணவு பாதுகாப்பு அதிகாரியாக மாறி சோதனையில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக கடைகளை ஆய்வு செய்வதில்லை. இதில் காலாவதியான பொருட்கள் மானாமதுரை பகுதியில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி